நேயர்களுக்கு வணக்கம். இன்று நம்ம பார்க்கக்கூடிய ஒரு விஷயம் என்னன்னு பார்த்தீங்கன்னா, ஆங்கில புத்தாண்டு பலன்களை பற்றி தான் இப்போ டீட்டெயில்டாக பேச போகிறேன். அதாவது இன்று எத்தனை மணிக்கு பிறந்தவங்க, பொதுவாகவே ஆங்கில புத்தாண்டு என்றாலே இரவு 12 மணிக்கு தான் நம்ம சொல்லுவோம், உங்களுக்கு தெரியும். அந்த வகையிலே லக்னம், ராசி, நட்சத்திரம் இதெல்லாம் போட்டு பார்க்கும்பொழுது அப்போ இருக்கக்கூடிய கிரக நிலைகளை பற்றி கொஞ்சம் பேசலாங்க. கன்னி லக்னத்தில் பிறக்குது, சிம்ம ராசியில், மகம் நட்சத்திரத்தில். இது வரைக்கும் இருந்த அந்த புதன், அதாவது செவ்வாய் இருக்கு இல்லையா, அவர் மாறி சூரியனும் செவ்வாயும் தனுசு ராசியில் பிரவேசிக்கின்றார். அதே மாதிரி பார்த்தீங்கன்னா சுக்கிர பகவானும் புதன் பகவானும் 3வது இடம் என்று சொல்லக்கூடிய வீரியஸ்தானத்தில் பிரவேசிக்கின்றார்கள். கேது பகவான் கன்னி லக்னத்திலேயே இருக்காரு, மீனத்தில் ராகு பகவான், கும்பத்தில் சனி பகவான், அஷ்டமஸ்தானத்தில், அதாவது கன்னி லக்னத்துக்கு அஷ்டமஸ்தானம்ன்றது மேஷராசி, அங்கே குரு பகவான் சஞ்சரிக்கிறாங்க. சரிங்க, இப்போ இத்தனை கிரகங்களை ஒட்டி எப்படிலாம் பலன் வருது அப்படின்னு பார்க்குறச்ச, சந்திரன் வந்து எங்கே இருக்காரு பார்த்தீங்கன்னா விரயஸ்தானத்தில் இருக்காங்க. சரி, இதனால புத்தாண்டு இதில் பொது பலன்கள் ரொம்ப முக்கியம். யார் யாருக்கெல்லாம் எப்படி இருக்கும் அப்படின்ற விஷயங்கள்லாம். பெண்களுக்கு ரொம்ப சுபிட்சமான, அதாவது ரொம்ப அருமையான ஒரு காலகட்டம் சொல்லலாம். பெண்கள் முன்னேறுவார்கள் சொல்லலாம். அவங்களுக்குன்னு ஒரு ஒரு ஒதுக்கீடுகள் அதிகமாக கிடைப்பதற்கு வாய்ப்புகள் ஆண்டு உண்டு. அதே மாதிரி பார்த்தீங்கன்னா பெண்களுடைய வளர்ச்சியில் அவங்க ஒரு தொழில் முனைவராக பெரிய ஆளாகவும் வருவதற்கு அதிகமான வாய்ப்புகள் இருக்குது. மற்றும் நிறைய மினிஸ்டர்ஸ்லாம் இந்த 2024 வந்து எலெக்ஷன்லலாம் பார்த்தீங்கன்னா பெண்கள் அதிகமாக ஆக்கிரமிப்பார்கள். அதே மாதிரி பார்த்தீங்கன்னா கலைஞர்களுக்கெல்லாம் ரொம்ப அருமையான ஒரு காலகட்டமாக இந்த வருஷம் இருக்குது. கலைத்துறையில் இப்போ ஓடிடி இது மாதிரி விஷயங்கள்லாம் வருது இல்லையா, அதில் ஒரு சில மாற்றங்கள் ஏற்படக்கூடிய வாய்ப்புகள் நிச்சயமாக நிகழும். அதே மாதிரி சூரியன் மற்றும் செவ்வாய் இந்த கிரகங்கள்லாம் சேர்ந்து இருக்கிறதுனாலையும் என்ன மாதிரியான விஷயங்கள்னா மருத்துவர்கள் சுபிட்சமாக இருப்பார்கள். அதாவது அவங்களுக்கும் அந்த டெக்னாலஜியில் ரொம்ப முன்னேறக்கூடிய ஒரு காலகட்டமாக இந்த 2024 அமையுது. அதே மாதிரி கணினித்துறை என்று சொல்லுவாங்க இல்லையா, அதுலேயும் ரொம்ப சூப்பராகவே இருக்குங்க. அதாவது ஐடி ஃபீல்டில் இருக்கவங்களாம் நல்ல ஒரு டெவலப்மெண்ட் ஆவாங்க. இன்னும் சொல்லிகிட்டே போகலாங்க. எப்படின்னா இந்த வெளிநாடு இருக்கு இல்லையா, எக்ஸ்போர்ட் இம்போர்ட் பிஸ்னஸ் பண்ணுறவங்களுக்குலாம் நல்ல ஒரு லாபங்கள், இ-காமர்ஸ் துறையில் இருக்கவங்களுக்கு லாபங்கள். அதே மாதிரி பார்த்திங்கன்னா ஒரு இப்போ அரசியல்வாதிகளில் ஒருவருக்கு, அதாவது தலைமையில் யாராவது ஒருத்தவங்களுக்கு கொஞ்சம் மரணம் சம்பவிக்கிறதுக்கும் உண்டான வாய்ப்புகளும் இருக்குது. அது மட்டுமா குரு பகவான் அஷ்டமஸ்தானத்திலேருந்து வர பார்க்குறதுனால ஆன்மீகத்தில் இருக்கக்கூடிய ஒரு பெரிய தலைவருக்கும் பிரச்சனைகள் நிகழும். உங்களுடைய ராசிக்கு புதன் பகவானும் எங்கே இருக்கிறார் இந்த லக்னத்துக்கு அப்படின்னு பார்க்கும்போது உபஜயஸ்தானத்தில் இருக்கனால கொஞ்சம் உழைப்பு மிக அவசியம். உழைத்தவர்களுக்கெல்லாம் நல்ல ஒரு சன்மானங்கள், நல்ல ஒரு நிகழ்வுகள் அமையும். உங்களுடைய அதாவது 12வது இடம் என்று சொல்லக்கூடிய விரயஸ்தானத்தில் சந்திர பகவான்லாம் வச்சிருக்கிறார். சரி, இதனால என்ன மாதிரி விஷயங்கள்லாம் நடக்க போகுதுன்றதை பார்க்கலாங்க. மீனராசி அன்பர்களுக்கு இந்த ஆங்கில புத்தாண்டு பலன் எப்படி இருக்குன்னு பார்க்கறதுக்கு முன்னாடி நீங்கள் எப்படி பட்டவர் சொல்லுவாங்க இல்லையா, மீனம்னால என்னங்க, மீனை குறிக்குது, கழுவுற மீன் நடுவுற மீன், எது எடுத்தால் நான் இல்லைன்னு எஸ் ஆவீங்க. சரி, அதெல்லாம் விடுங்க, பரவாயில்ல. சரி, இந்த 7.5 சனி வரை இப்போ ஸ்டார்ட் ஆகிருக்குது, ரொம்ப கவனமாக இருக்கணும். அதுவும் உங்கள் கிரக நிலையெல்லாம் பார்க்கும்போது விரயஸ்தானத்தில் சனி பகவான், உங்கள் ராசியில் ராகு பகவான், 7ல் பார்த்தீங்கன்னா கேது பகவான், குரு தாங்க உங்களுக்கு இப்போ கை கொடுத்துட்டு இருக்குது தனஸ்தானத்தில். ஸோ மீன ராசிக்காரங்க தனஸ்தானத்தில் இருக்கக்கூடிய குருவால் மட்டும்தான் ஓட்டிகிட்ருக்கீங்க அப்படின்னு சொல்லலாம். ஏன்னா 7.5 சனியில் சனி பகவானும் உங்களுக்கு பிரச்சனை தான் கொடுப்பாரு. ஜென்மத்தில் ராகு வர உடைய ஹெல்த் வைஸில் படுத்தி எடுத்துருக்கோம், நிறைய குழப்பங்கள், யோசனை, இது ஆகுமா அது ஆகுமா, அச்சீவ் பண்ணுவோமா செய்வோமா ஈவோமா, நீங்கள் ஒரு போராட்டத்தோடு நடந்துக்கிட்டே தான் இருக்கீங்க. ஆனால் அதுக்கு உண்டான பலன் இன்னும் கிடைக்கலையேன்னு வருத்தப்பட்டுட்டு தான் இருக்கீங்க. கவலைப்படாதீங்க, நிச்சயமாக இந்த 2024 உங்களுக்கு பல விதங்களிலும் ஏற்றங்களை தருகிறது. அதுவும் இந்த ஏப்ரல் மாதத்துக்குள்ளே பணம் வரவுக்கு பஞ்சமே இல்லைன்னு சொல்லலாம். வர பணத்தை சேர்த்துவீங்க, பத்திரமா வச்சுக்கோங்க. ஏன்னா ஏப்ரலுக்கு அப்புறம் பணம் வரவு கொஞ்சம் குறைவாகிறதுக்கு வாய்ப்புகள் இருக்குது. ஸோ நமக்கு தேவை இந்த ஆண்டு எப்படி இருக்கணுன்ற பட்சத்தில் பார்க்கும்போது ஏப்ரலுக்கு முன்னாடி வரக்கூடிய பணத்தினை பாதுகாத்து கொள்ளுங்கள். அப்போ தான் இல்லாத நேரத்தை நமக்கு அதை பயன்படுத்திக்க முடியும்.
ஸோ இது ஒரு முக்கியமான விஷயம். அதே மாதிரி ரியல் எஸ்டேட் இதெல்லாம் பிஸ்னஸ் பண்ணக்கூடிய மீனராசி அன்பர்களுக்கெல்லாம் நல்ல ஒரு அமோகமான ஒரு லாபத்தை நீங்கள் பார்க்க போகிறீங்க. அதற்கும் பொறுமை அவசியம். எடுத்தோ கவுத்தன்னு உடனே வந்துடாது. மிக மிக பொறுமை அவசியம். நல்ல ஒரு லட்சக்கணக்காக சம்பாதிக்கக்கூடிய ஒரு காலகட்டமாகவும் இந்த ஆண்டு இருக்குது. கணினி துறையில் இருக்கக்கூடிய, அதாவது சாஃப்ட்வேர் லைன் இருக்கக்கூடிய மீனராசி அன்பர்களுக்கும் நல்லதொரு விஷயங்கள் நிகழும். கொஞ்சம் என்ன ஒர்க்கில் ப்ரெஷர் இருக்கும். அதெல்லாம் வீட்டில் யார்ட்டையும் காமிக்காதீங்க. தேவையற்ற விஷயங்களை வார்த்தைகளால் கணவன் மனைவிக்குள்ள சண்டைகள் வருவதற்கு வாய்ப்புகள் இருக்குது. ஏன் அது பிரிவினை கூட போகிறதுக்கும் வாய்ப்புகள் இருக்குது, டைவர்ஸ் ஆகிறதுக்கு. ஸோ கூடுமானவரை பொறுமை நிதானம் அவசியம். அமைதியாக இருந்தீர்கள் என்றால் தேவையற்ற பிரச்சனை பிரிவினையிலேருந்து நீங்கள் தப்பிக்க முடியுங்க. சரிங்க, நீங்கள் என்ன பண்ணலாம் இந்த 2024 அதாவது பரிகாரமாக அப்படின்னு கேட்குறது புரியுது. அது உங்களுக்கு 7.5 சனி இருக்குது. நீங்கள் பிள்ளையாரை பிடிச்சிங்க. பிள்ளையாரை அது அரச மரத்தடியில் இருக்கக்கூடிய பிள்ளையாரை 9 முறை வலம் வருவது நல்லது. பிரதட்சணம் சொல்லுவாங்க. அது எப்படின்னா, நீங்கள் சனிக்கிழமை தோறும் ரெகுலராக பண்ணிகிட்டே வாங்க. உங்களுக்கு பல விதங்கள் நன்மைகள் வரும். அதே மாதிரி நீங்கள் என்ன சாமி ஸ்லோகம் படிக்கலாம்னு பார்த்தீங்கன்னா, நீலாஞ்சல சமாபாஷம் ரவிபுத்திரம் யமாகரஜம் ஷாய மாத்தாண்ட சம்போதம் சம்நாமாமி சனீஸ்வரம். இந்த மந்திரத்தை ரெகுலராக படிங்க. அதே மாதிரி ஏழை எளியவர்களுக்கெல்லாம் உணவளியுங்க. ஊனமுற்றவர்களுக்கெல்லாம் நல்லது செய்யுங்க. நிச்சயமாக இந்த 2024 ஆண்டு உங்களுக்கு சிறப்பாகவே அமையப்போகுதுங்க. வாழ்த்துக்கள். மீண்டும் ஒரு நிகழ்ச்சியில் சந்திக்கலாம். நன்றி, வணக்கம்.